தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத ஒரு புதிய அதிரடி மாற்றத்திற்கு தயாராகி வருகிறார் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய். வழக்கமாக எந்த ஒரு முதலமைச்சரும் விட்டுக் கொடுக்காத மிக முக்கியமான ஒரு துறையை வேறு ஒரு அமைச்சரிடம் ஒப்படைக்க அவர் திட்டமிட்டிருப்பதாக வெளியாகி இருக்கும் தகவல் தான் கோட்டையில் இன்றைய ஹாட் டாபிக். தற்போது முதலமைச்சர் விஜய் வசம் பொது நிர்வாகம், IAS, IPS, காவல்துறை, உள்துறை, நகராட்சி நிர்வாகம், இளைஞர் நலன், மாற்றுத்திறனாளிகள் நலன் உள்ளிட்ட பல முக்கிய துறைகள் உள்ளன. இந்த சூழ்நிலையில் நிர்வாக சீர்திருத்தங்களையும் மக்கள் நல திட்டங்களையும் மாநிலம் முழுவதும் மிக வேகமாக செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். இதற்காக அதிக நேரம் எடுக்கக்கூடிய உள்துறை பொறுப்பை வேறு ஒருவரிடம் ஒப்படைக்க முதலமைச்சர் விரும்புவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த தகவல் அறிந்த மூத்த அரசு செயலாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆனால் அதிகாரிகளின் இந்த அறிவுரையும் மீறி முதலமைச்சர் விஜய் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருப்பதாக சொல்கிறார்கள் கோட்டை வட்டாரத்தில். தனது தேர்தல் வாக்குறுதியான வெற்றி தமிழகம் தொலைநோக்கு ஆவணத்தில் உள்ள 436 திட்டங்களையும் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதில் அவர் தீவிரமாக இருக்கிறார். ஒவ்வொரு துறையையும் நேரடியாக கண்காணிக்க தனக்கு கூடுதல் நேரம் தேவை என அவர் கருதுகிறார். நிர்வாக பரவலாக்கத்தின் மூலமே சிறந்த ஆட்சியை வழங்க முடியும் என்பதிலும் முதலமைச்சர் உறுதியாக உள்ளார். எனவே உள்துறையை வேறு ஒரு சீனியர் அமைச்சரிடம் ஒப்படைப்பதுதான் சரி என்ற முடிவில் உறுதியாக இருக்கிறாராம் முதலமைச்சர் விஜய். இதற்கு அதிகாரிகள் மட்டத்திலேயே முதல்வரிடம் மாற்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. உள்துறை என்பது முதலமைச்சரின் அடையாளம். அதை வேறு ஒரு அமைச்சரிடம் கொடுத்தால் முதல்வர் விஜயால் உள்துறையை கையாள முடியவில்லை. அந்த அளவுக்கு அவருக்கு திறன் இல்லை. எனவேதான் அதை வேறு ஒருவரிடம் கொடுத்து விட்டார் என எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்ய தொடங்கி விடுவார்கள். அது மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரத்திலும் கட்சியிலும் ஒரே ஒரு பவர் சென்டர் அது தான் என முதலமைச்சர் பேசியிருக்கிறார். உள்துறை யாரிடம் கொடுத்தாலும் அந்த அமைச்சருக்கு முதல்வருக்கு நிகரான அதிகாரம் இருக்கும். எனவே அதிகார மையம் 2ஆக பிரியும். இது முதல்வரின் அதிகாரத்தை முற்றிலுமாக குறைத்துவிடும். எனவே உள்துறையை முதல்வர் தன்வசம் வைத்திருப்பதுதான் சரி. வேண்டுமானால் நகராட்சி நிர்வாகத்துறையை வேறு ஒருவருக்கு கொடுக்கலாம். உள்துறையை விட அந்த துறைதான் கொஞ்சம் கடினமானது. எனவே அதை வேறு ஒருவருக்கு கொடுப்பதுதான் சரியாக இருக்கும் எனவும் முதல்வரிடம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். முதல்வரும் உள்துறையை வேறு ஒருவரிடம் கொடுக்கும் முடிவை மறுபரிசீலனை செய்யும் முடிவில் இருக்கிறாராம். எல்லாவற்றையும் தாண்டி உள்துறையை வேறு ஒரு அமைச்சருக்கு முதலமைச்சர் கொடுக்கும் பட்சத்தில் மூத்த அமைச்சர்களில் ஒருவருக்கு இந்த பொறுப்பு வழங்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் அடுத்த உள்துறை அமைச்சர் யார் என்ற எதிர்பார்ப்பு அமைச்சரவையில் தற்போதே எகிரியுள்ளது. மரபுகளை உடைத்து விஜய் எடுக்க போகும் இந்த அதிரடி முடிவு தமிழக ஆட்சியில் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.